வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th term 3ல் இயல் 1 4 வகை சொற்கள். பார்க்கலாங்களா? இது ரொம்ப சின்ன பாடம், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். தனித்தும் பொருள் தரும், தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை தான் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தனித்து நிற்கிறது. அப்படிங்கிறது தனித்து நின்று பொருள் தருது. அது மாதிரி பூ, மை, இது எல்லாமே ஒரு அர்த்தங்கள் இருக்குது. ஈனா என்ன? ஈ இருக்கு இல்லையா, அது. பூனா தலையில் வைக்கிற பூ, மைனா கண்ணுக்கு வைக்கிற மை. அந்த மாதிரி தனித்தும் பொருள் தரும். அந்த இன்னொன்று பாருங்கள், கல் இல்லையா, அது கடல். அது மாதிரி சேர்ந்தும் பொருள் தரும். இது தங்கம். அந்த மாதிரி சேர்ந்தும் பொருள் தரும். இதுதான் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படுங்க. இலக்கண அடிப்படையில் எப்படி 4 வகைப்படும்? என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது நமக்கு தெரியும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சொல் எத்தனை வகை அப்படின்னா, இதோ ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போங்க. ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி 4 வகைப்படும். சரிங்களா? பெயர்ச்சொல்னால் என்ன அப்படின்னா, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அவ்வளோதாங்க. இப்போ பாரதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஒருத்தவங்களோட பேரை குறிக்குது இல்லையா? அதுமாதிரி பள்ளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பள்ளினா பாடம் படிக்கிற பள்ளி. காலைனா அது ஒரு பொழுது. கண் அப்படின்னா நம்மளோட கண். எல்லாமே அதுக்குன்னு ஒரு பெயராக ஆகிடுச்சு இல்லையா? அதை தான் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வினைச்சொல். வினைச்சொல்லுனா ஒரு வினையை குறிக்கிறது. அதாவது ஒரு வினைனா செயல். நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதை குறிக்கிறது தான் வினைச்சொல். நம்ம அதில் வினை புரிகிறோம். சரிங்களா? அதுக்கு எடுத்துக்கிட்டு வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே ஒரு செயல். சரிங்களா? அடுத்து இடைச்சொல். இடைச்சொல்னால் என்னென்னா, பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும், ரெண்டுத்தையுமே சார்ந்து வரும். அதனால் அது இடை சொல்லுன்னு சொல்கிறாங்க. இது தனித்து இயங்காது, ரெண்டுத்தையுமே சார்ந்து தான் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா மற்ற ஐ. இப்போ தந்தையும் தாயும், இது என்ன? தந்தையும் தாயுங்கிறது இது பெயர் சொல். பெயர் சொல்லுக்கு இது சார்ந்து வருது. அது மாதிரி மற்றொரு திருக்குறளை. திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு நூல். இல்லை திருக்குறளை, அந்த மாதிரி சார்ந்து வர்றது தான் இடைச்சொல்லுன்னு சொல்கிறாங்க. அடுத்து உரிச்சொல்லாம் நமக்கு தெரியும். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி காமிக்கிறது. இப்போ சால சிறந்தது ஓகே தான். அதுன்னா சால சிறந்தது, அப்போ மிகைப்படுத்துகிறாங்க. நகரம் அப்படின்னாலும் மாநகரம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஒன்று மிகைப்படுத்தி காட்டுறது. இது மாதிரி உரிச்சொல் என்னென்ன வரும்? இந்த தவணனி, கூர், இது எல்லாமே வரும். நிறைய இருக்குது. சரிங்களா? சால சிறந்தது, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை மிகுதிப்படுத்தி காட்டுறது அப்படின்னா தான் உரிச்சொல். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. மாநகரம், சால சிறந்தது, அந்த மாதிரி உயர்வு பண்ணி காட்டுறது எல்லாமே உரிச்சொல் தொடர்ந்தாங்க. அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. 4 வகை சொற்களை மட்டும் பார்க்கறது தான். இது ரொம்ப ஈஸியான பாடம். சரிங்களா? அடுத்து கலைச்சொல் அறிவோம். நாட்டுப்பற்றுனா பேட்ரியாட்டிசம். சரிங்களா? கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. இலக்கியம், லிட்ரேச்சர். மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. சரிங்களா? இந்த பாடத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. சரிங்களா? இதோட அந்த பாடம் நிறைவடைஞ்சி. நன்றி, வணக்கம்.